மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். இதுல உங்களுக்கு ஒருவன் பேரில் யாதொரு குறை அப்படிங்கிறதுல நியாயமான குறை, நியாயமில்லாத குறைன்னு இருக்குதா? இல்ல. நம்ம சொல்றோம் இல்லையா, நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு ஏன் அந்த அநியாயம் செய்யணும்? நான் நேர்மையாக தான் நடக்கிறேன், எனக்கு ஏன் அவங்க அந்த துரோகம் செய்யணும்? நான் உண்மையாக தானே நடக்கிறேன், எனக்கு ஏன் அவங்க உண்மையாக இல்லை? அதனால நம்முடைய கசப்பையும் நம்முடைய மன்னியாமையையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நியாயப்படுத்துறோம். நான் யாரோட வம்புக்கும் போறது இல்ல. துஷ்டனை கண்டா தூரப்போன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடறேன்? விலகி போகிறேன். இல்ல, மன்னிப்புங்கிறது அது இல்ல. மன்னிப்பு அப்படிங்கிறது நாம் அதை மறந்து போகிறது. என்ன செய்யணுமா? மறந்து போணுமா? ஏன் தெரியுமா? எபிரேயர்ல 8வது அதிகாரத்துல அவர்களுடைய அக்கிரமங்களை நான் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை நான் என்ன செய்யறேன்? நினையாமல் இருக்கிறார். அதுக்கு பேரு தான் என்னது? அன்பு. அந்த அன்புங்கிறது மன்னிக்க மட்டும் செய்யாது, இன்னொன்னு செய்யும். என்ன செய்யும்? நினைக்காது, மறந்து போகும். அப்படி நம்ம மறந்து போகல அப்படின்னா இன்னும் தேவ அன்புல நம்ம இன்னும் என்ன செய்யல? மன்னிக்கல. நமக்கு யாதொரு பேர்ல குறை இருந்ததுன்னு சொன்னா அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் கிடையாது. நியாயமான குறை நியாயம் இல்லாத குறைலாம் கிடையாது. அது அநியாயமான குறையாகவே இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு குறை இருந்ததுன்னா உடனே நான் அதை என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கும் பொழுதுதான் அவர் கிருபையாய் கொடுத்த அந்த மன்னிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஆவியில கொடுத்திருக்கிறார் இல்லையா? கிருபையாய் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை நினைவு கூறாமல் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி நம்மை சீராட்டி நம்மை அலங்கரித்து ஆபரணங்களினால் நம்மை அவர் உடுத்து வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த பலன்கள் எல்லாம் அதுல என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.